இந்த வெதருக்கு என்னவோ யூஸ்வலா சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குதுங்க. அதனால நான் இன்னைக்கு மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டேன். ஆக்சுவலி நானும் என் பையனும் நல்லா சாப்பிட்டோம். சும்மா சிம்பிளா 1 போட்டா செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட எந்த மஷ்ரூம் இருந்தாலும் அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேன்ல ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 3 முட்டையை ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. லைட்டாக பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டால் போதும். ஸ்கிராம்பிள் பண்ண எக்ஸை தட்டில் மாற்றிட்டு அதே மாதிரி மஷ்ரூம்ஸையும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி அதையும் தட்டில் மாற்றிக்கிட்டேன். அடுத்து தவால ஒரு கரண்டி எண்ணெய், தூளா கட் பண்ண 10 பல் பூண்டு, இது கூட என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் சேர்த்துக்கல, வெறும் பீன்ஸ், கேரட், கேபேஜ் சேர்த்திருக்கேன். இது கூட தூளா கட் பண்ண 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரை ஆக கூடாதுங்க, ஹாஃப் குக்டா தான் இருக்கணும். இதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமும் ஸ்கிராம்பிள்ட் எக்ஸும் சேர்த்து அதையும் ஒரு முறை டாஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வடிச்சு ஆற வச்சிருக்கிற 1 கப் பாஸ்மதி அரிசியை நான் சேர்த்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்க யூசுவல் ரைஸ் கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும். என்ன ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?